தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். குரு பூஜை நாளை இரவு துவங்குகிறது. 32வது குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் நாளே வந்திருக்கின்றேன். முருகனையும் தண்டாயுதபாணியும் நம்முடைய வாரியார் சுவாமிகளையும் பிரிக்க முடியாது. அவரது அவதாரமாக கூட என்று சொல்லலாம். அப்படி முருகனுடைய அவதாரமாக அல்லது முருகனுடைய துணையாக நம்முடைய சுவாமிகள் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் சென்று முருகப்பெருமானுடைய புகழை பாடியவர். அவர் இறைவனாக மாறியிருக்கிறார்கள். இறைவன் போல அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சுவாமிகள் குரு பூஜையிலே கலந்து கொள்வதற்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது அரசியல் சூழ்நிலை பற்றி ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? அரசியல் பயணம் புதிய நீதி கட்சி பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதாவுடைய தலைமையிலே பிரதமர் மோடி அவருடைய தலைமையிலே என்றென்றும் இணைந்து செயல்படுவோம். மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டிலே நிச்சயமாக வரும். மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். எத்தனை முறை போட்டி வந்தாலும் 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கணும் ஸ்டாலின் பேட்டி கொடுத்திருக்காரு. எல்லா அரசியல் கட்சியும் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு பேசுவார்கள். அவருடைய கருத்து முதல்வருடைய கருத்து, அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். சட்டமன்ற தேர்தலில் வேலூர்லயே புதிய நீதி கட்சி போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதிக வாய்ப்பு உண்டு. வேலூரில் புதிய நீதி கட்சி போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் ஏசி சண்முகம் போட்டியிட மாட்டான். தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழக சுற்றுப்பயணத்தை நிச்சயமாக மேற்கொள்வேன். நாளைய மறுதினம் நம்ம வருகின்ற 18ஆம் தேதி வஉசி அவர்கள் செக்கெழுத்த செம்மல் மாபெரும் தியாகி அவரது குரு பூஜையை அவர் பிறந்த மண்ணான ஒட்டப்பிடாரத்திலே குரு பூஜையை செய்ய இருக்கின்றோம். அதே போல் அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து என்னுடைய சார்பிலே வஉசி அவர்களுக்கு ஒட்டப்பிடாரத்திலே மணிமண்டபம் கட்ட இருக்கின்றோம். அனைத்துலக முதலியார்கள், அனைத்து வேளாளர்கள் முதலியார்கள் சார்பில் மிகப்பெரிய மணிமண்டபம் அங்கு கட்டப்படும். அதற்கான பணிகளை துவக்குவதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு 18ஆம் தேதி காலை ஒட்டப்பிடாரத்திலே போடுகிறோம். மாலை நெல்லையிலே அவரது மணிமண்டபம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு சிறப்பு பூஜையும் குரு பூஜையும் நடத்த இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்பி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அல்ல, ஒரு 2 கட்சி தான், பிஜேபியும் அதிமுக மட்டும் தான் இருக்குது இப்போ அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அதிமுக குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு முறை அதிமுக ஆட்சி, ஒரு முறை திமுக ஆட்சி, மீண்டும் அதிமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, அப்படி தொடர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறிய இயக்கம் என்று யாரும் கருத முடியாது. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இயக்கமும் குறிப்பாக அரசின் பலவீனங்கள் என்று இருக்கிறது. அந்த அரசின் பலவீனத்தையும் பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வு, வீட்டு வசதி கட்டணம் உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இதுபோன்ற பல கட்டண உயர்வுகள் தமிழ்நாடு அரசால் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்து கொண்டிருக்கிறது. அதைவிட அன்றாடம் உங்களுடைய தொலைக்காட்சியிலே அன்றாடம் நேற்றைய தினம் நான் ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி தொடர்ந்து பார்த்தேன். 13 கொலைகள் ஒரு நாள் நிகழ்ச்சியிலே அவ்வளவு செய்திகள் வருகிறது. இதற்கு அடிப்படை காரணம் மதுவும் போதைப் பொருளும். இந்த போதைப் பொருள் மதுவும் பள்ளி வரை வந்திருக்கிறது, கிராமம் வரை வந்திருக்கிறது. இதுவரை போதைப் பொருள் என்பது எங்கோ ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு பணக்காரர்கள் மத்தியிலே உலவுகின்ற ஒரு செய்தியாக இருந்தது. இப்போது அதிகமாக தமிழகத்திலே புழக்கத்தில் இருக்கிறது. எல்லா குழந்தைகளும் எல்லா பெற்றோர்களும் மகன்
திரும்பி நல்லபடியாக வருவான் என்று பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி அப்படிப்பட்ட போதை பழக்கத்தால் குடிப்பழக்கத்தால் தான் இவ்வளவு கொலைகள், இவ்வளவு கற்பழிப்புகள், இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அதை தடுக்க வேண்டும். கடுமையான உத்தரவுகளை, கடுமையான தண்டனையால் அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு சிலர் சுட்டு பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படியெல்லாம் சவுதி அரேபியாவிலே ஒரு தகவலை சொல்கிறது. சவுதி அரேபியாவிலே சட்டம் இருக்கிறது. அங்கு ஏன் துபாயிலே கூட, துபாய் சவுதியிலே 12 மணிக்கு ஓதும்